ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. பச்சை மிளகாயும் நிற மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு 4 பல் பூண்டை இதில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு விட்டாச்சு, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்திட வேண்டாம், சட்னி டேஸ்ட் மாறிடும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துனீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். நான் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்திட்டு அதிகமாக வதக்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை மட்டும் சேர்த்திட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சாச்சு. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு சட்னி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பவுலுக்கு மாற்றிட்டு நான் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்திட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இட்லி தோசைக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.